யாரையுமே புரிய வைக்கணும்னு ஒரு போராட்டம் பண்ணாத. அதான் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம போய் அதுங்களை புரிய வைக்கவே முடியாது. அடிக்கு ஒரு தடவை நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா தங்கம்? புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்கு அடிக்க ஒரு தடவை நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்போம், புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு. ஒன்னு சொல்லட்டுமா? அடிக்க ஒரு தடவை அவங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதாவது அடிபட்டு திருந்தினா மட்டும்தான் அதுங்களுக்கு அதனுடைய வலியும் தெரியும், அதனுடைய ஏற்றத்தாழ்வும் தெரியும். அதனால புரிய வைக்கணும்னு நீ போராடுற பத்தியா, உன்னுடைய போராட்டத்தை இதோட நிறுத்திக்கும். புரிஞ்சுக்கிட்டதுனாலதான், உன்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் புரியாதது மாதிரி, உன்னை பத்தி புரியாதது மாதிரி ஒரு போராட்டம், நீ புரிய வைக்க ஒரு போராட்டம். ரெண்டு சைட்லயும் டைம் தான் வேஸ்ட். யாரையுமே புரிய வைக்கணும்னு ஒரு போராட்டம் பண்ணாத. அதான் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம போய் அதுங்களை புரிய வைக்கவே முடியாது. ஏன் உறவு முறிவு ஏற்படுதுன்னா, அப்படியே ஆனந்தத்துல சந்தோஷமா இருக்கிற சமயத்துல ஓப்பனா இருக்கிறங்கிற பேர்ல எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது பலம் பலகீனம் அத்தனையும் சொல்லிடுறோமா, அந்த பலகீனத்தை எடுத்து வச்சு உங்களை கார்னர் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம ஈகோ அடிவாகும், சரண்டர் ஆக மாட்டோம். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எப்ப சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லணும், பொறாம அதிகமா இருக்கிறவங்க போய் நம்மளோட பெருமைகளை சொல்லக்கூடாது. அதனால எந்த நேரத்துக்கு எந்த உறவாக இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் மௌனமாக இருப்பது சாலச் சிறந்தது.